வணக்கம். இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி கிரேட் 12 இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரேஷனில் இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கேன். 7.4 7.5 பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 7.6 இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஹிண்ட் வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 2 ஃபங்க்ஷன் இருந்தால் நமக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். இல்லை டான் இன்வர்ஸ் லாக் எக்ஸ் அந்த மாதிரி தனியாக இண்டிவிஜுவலாக கேட்குறாங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதில் வந்து நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கும்போது நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் சம் வந்து நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியுதான்னு பாருங்கள். இன்கேஸ் அது புரிஞ்சு மற்ற ஏதாவது சம்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து சம் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 7.6ல் கொஸ்டின் நம்பர் 11 எடுத்துக்கிறேன். ஏன்னா அது வந்து இன்வர்ஸ் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ integral x into cos inverse of x by root of 1 minus x square. இது நிறைய பேருக்கு இந்த சம்மை பார்த்தோன்னே வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டுடலாமா அப்படின்னு தோணும். வெறும் cos inverse of x இருந்ததுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போடலாம். ஏன்னா cos inverse of x வந்து நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா root of 1 minus x square தான் வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து டேரெக்டாக சப்ஸ்டியூஷனை நீங்கள் போட்டு போயிடலாம், அது ஈஸி. ஆனால் இங்கே வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து எக்ஸ் கூட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதா, ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் கூட ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்படி வந்தாலே நமக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 ஃபங்க்ஷன் வந்தாலே மேக்ஸிமம் நம்ம வந்து சப்ஸ்டியூஷனில் ட்ரை பண்ண முடியாது. ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்னால் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. இன்டகிரேஷன் பை பார்ட்ஸோட ஃபார்முலா வந்து u இன்ட்டு டிவி. ஸோ uv மைனஸ் இன்டகிரல் ஆஃப் vdu. சரிங்களா? ஸோ இவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எதை வந்து யூன்னு எடுக்கணும், எதை வந்து வின்னு எடுக்கணும். இதுக்கு ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா நம்ம ஐலேட் அப்படிங்கிற ப்ரொசீஜரில் uv நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இருந்தால் அதுதான் இருக்கிற லார்ஜஸ்ட் ஃபங்க்ஷன். அப்போ அதை வந்து யூவாக கன்சிடர் பண்ணணும். அது கூட நமக்கு இருக்கிறது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் எக்ஸ். அப்போ அல்ஜிப்ரா ரெண்டாவது வருதுன்னா டிவியாக கன்சிடர் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன யூவாக எடுத்துப்போம். யூ வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸாக நீங்கள் டிபெண்ட் பண்ணலாம். வியை வந்து டிவி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துருங்க. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். என்ன கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் பண்ணுறது டிஃபரன்ஷியேஷன், அந்த பக்கம் பண்ணுறது இன்டகிரேஷன். அப்போ நீ இன்டகிரல் சிம்பிள் போட்டுக்க. அது உனக்கு என்ன பொறுத்தளவுக்கு அது வந்து மேக்ஸிமம் வந்து டவுட் வராது. இன்டகிரல் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து சரிங்களா? அப்போ நமக்கு வந்து யூ இப்போ டியூ பை டிஎக்ஸோட ஆன்சர் வந்து -1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த டியூவை இப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், -1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்னு போடலாம். இது ப்ராப்ளம் இல்லைங்க இது. ஓகே, அடுத்து இங்கே இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு இது வந்து சப்ஸ்டியூஷனில் போடணும். ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ டீயை வந்து நம்ம 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்தோம்னா டிடி பை டிஎக்ஸ் நமக்கு என்ன வரும்னா -2x வரும். நமக்கு மேலே எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ நமக்கு என்னென்னா டிடி பை இந்த இடத்துல பை -2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுங்கிற மாதிரி அர்த்தம். அவ்வளோதான். அப்போ இதுக்கு போது நீங்கள் டிடி பை 2 போட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரல் டிவியை பண்ணால் வி, இதில் அப்ளை பண்ணிங்கன்னா இன்டகிரல் மைனஸ் டிடி பை 2 டிவைட் பை ரூட் டின்னு வருது. இப்போ இதில் இந்த -1/2 அப்படிங்கிறது இங்கே வச்சுக்கணும். டிடி பை இதை வந்து டி பவர் -1/2 இன்ட்டு டிடின்னு சொல்லலாம். டி பவர் -1/2 நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா வியோட ஆன்சர் என்னவா மாறும்னா -1/2 இன்ட்டு டி பவர் 1/2 டிவைட் பை 1/2. ஏன்னா நம்ம இன்டகிரேஷனில் எக்ஸ் பவர் என்னுக்கு ஃபார்முலா வந்து n+1/n+1. ஸோ இப்போ நம்ம இந்த 2 ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா கேன்சல் ஆகிடும், மைனஸ் டி பவர் 1/2 வரும். அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா மைனஸ் ரூட் டி. சரிங்களா? அந்த டீக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் இப்போ நம்ம வியோட ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து டியூ தெரியும், வி தெரியும். இப்போ நம்ம எழுத வேண்டியது யூ இன்ட்டு டிவி, யூவி மைனஸ் விடியூ இல்லைங்களா? இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ண போகிறேன். ஐ என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னா யூ வந்து நான் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துருக்கேன். வி வந்து மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ராக்கெட்டில் வேணால் போட்டுக்கோ மைனஸ் முன்னாடி. அடுத்து மைனஸ் இன்டகிரல் வி மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டியூ வந்து என்ன நினச்சிக்கணும் -1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். சரிங்களா? இந்த மைனஸ் டேர்ம் இந்த மைனஸ் டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிருங்க, 1 ஆன்சர். அவ்வளோதான். இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு என்னென்னா இந்த இடத்துல இந்த மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துருங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்டகிரல் டிஎக்ஸ். இன்டகிரல் டிஎக்ஸ் பண்ணால் நம்ம எக்ஸ் ஆன்சர். அப்போ மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. இதில் நீங்கள் மைனஸை காமன் எடுக்கிறதா எடுத்துட்டு கூட ஆன்சர் கொடுக்கலாம்.
இதுதான் ஆன்சர் ஐ. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் இது வந்து 7.6. 2 ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது 7.6. 7.6லேயே நமக்கு இன்னொரு மாடல் இருக்குங்க. e power x into f of x plus f dash of x into dx. இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்லேயே அது ரெண்டாவது மாடல் e power xல வந்துச்சுன்னா அது வந்து இந்த எக்ஸசைஸ்ல நீங்கள் எக்ஸசைஸ் நம்பர் 7.6ல கடைசி 5 சம் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் உங்களுக்கு புரியும். ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கேட்கலாம். அது வந்து 2 மார்க் கொஸ்டின் தான் கேட்பாங்க. இன்கேஸ் புரியலன்னா சொல்லுங்கள், உங்களுக்காக நான் ஃபர்தராக வீடியோ போடுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஸோ இது ஒரு மெத்தட். அப்போ இவ்வளோ தான் நமக்கு வந்து 7.4, 7.5, 7.6 உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே நம்ம வந்து இன்டகிரேஷனில் மார்க் வாங்கிடலாம். ஸோ மெயினாக வந்து இது 3 மார்க் செக்ஷனில் இது வந்து கண்டிப்பாக வரும். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த 3 எக்ஸைஸ் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா 3 மார்க் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபுல்ஃபில்லாக அட்டன் பண்ணலாம். 100% நான் கான்ஃபிடென்ட்டோட சொல்கிறேன். நீங்களும் கான்ஃபிடென்ட்டோட இந்த வீடியோ பார்த்து அட்டன் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் த கிளாஸ். தேங்க்யூ. கமெண்ட் செஷனில் வந்து நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் புரியாமல் இருந்தால் அந்த சம்மை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்காக நான் வந்து வீடியோ போடுவேன், உங்கள் நேமோட வீடியோ போடுறேன். ஸோ ஜஸ்ட் யூ ஹேவ் டு கமெண்ட். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் த கிளாஸ். தேங்க்யூ.